ஓகே. வெல்கம் டு யுபிஎஸ்சி நாலேட்ஜ் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி தொடங்கி வச்ச அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இன் பாலிட்டி சீரீஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம அகெயின் ஸ்டார்ட் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1909. இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் த மார்லே மின்டோ. ஓகேங்களா? மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ். அண்ட் இவரை தான் பெருமையாக என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த மின்டோவை ஃபாதர் ஆஃப் கம்யூனலிசம்னே சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதோட ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஃபர்தரா இந்த ப்ரொவிஷன்ஸ் படிக்கும்போது படிப்போம். ஓகேங்களா? ஓகே. இதுல என்னப்பா நடந்தது? ஃபர்ஸ்ட் திங் தட் ஹேப்பன்ட் ஹியர் இஸ் ஃபர்ஸ்ட் நம்ம லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு ஒண்ணு படிச்சிருப்போம். அதுல ஃபர்ஸ்ட் 6 இருந்தாங்க. லேட்டரா ஒரு 10 ஆட் ஆனாங்க. இப்போ இத ஸ்ட்ரெய்ட்டா 60ன்னு மாத்துறாங்க. ஓகேங்களா? தேர் ஆர் கோயிங் டு பி 60 மெம்பர்ஸ் டோட்டலி இன் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், ரெப்ரசன்டேஷன் எல்லாமே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ 60 வந்துட்டு சென்ட்ரல்ல ஆகுது. ஆனா ஸ்டேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்ல. ப்ராவின்சஸ்ல அப்படி இல்ல. இனி யூனிஃபார்மா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2வது முக்கியமான விஷயம் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல வந்துட்டு அஃபிஷியல் மெஜாரிட்டி மெயின்டெயின் ஆகுது. அதாவது பிரிட்டிஷ் பீப்பிள் தான் வந்துட்டு ஜாஸ்தியா இருப்பாங்க. பட் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல அப்படி இல்லாம நான் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களோட எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இட் மீன்ஸ் மோர் இந்தியன்ஸ் ஆர் பீயிங் இண்டக்டட் இன்டு த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். தட் இஸ் த மீனிங் ஆஃப் இட். ஓகே. ஸோ இந்த விஷயம் வந்து நடக்குது. ஸோ மோர் இந்தியன் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது நடக்குது. 3வது ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 1892ல நடந்தத விட 1909ல வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்ட்ராவா குடுத்துருக்காங்க. நம்ம பார்த்திருப்போம். பட்ஜெட்ட பத்தி பேசலாம்னு பார்த்திருப்போம். டிஸ்கஸ் பண்ணலாம்னு பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் பட்ஜெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு பார்த்திருப்போம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா வந்துட்டு, நமக்கு வந்துட்டு பட்ஜெட் பத்தி பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். அதுக்கப்புறமா கொஸ்டின்ஸ் கேட்கலாம்னு பார்த்திருப்போம். கரெக்ட்டா? இத கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ற இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்ப கொஸ்டின்ஸ் வந்துட்டு சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சப்ளிமெண்டரினா ஒரு கொஸ்டின் கேட்டு அவங்க ஆன்சர் பண்ணி, அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் பட்ஜெட் மேல ரெசல்யூஷன்ஸ் மூவ் பண்ணலாம். ஸோ வி ஹேவ் அ ஸ்டேக் இன் பட்ஜெட் அப்படின்றத இத காட்டுது. ஓகேங்களா? நம்மளால சில முடிவுகள எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அதிகமான ரைட்ஸ் கொடுக்குற திறனா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த டெவலப்மெண்ட்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. ஓகே. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல நடக்குங்க. இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வைஸ்ராய் இந்த 4 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? இதுல வந்து இந்தியன்ஸே இருந்ததில்ல. வைஸ்ராயாவும் இந்தியன்ஸ் இருந்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் 1919ஓட ஆக்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, 1 இந்தியன் மெம்பர் வாஸ் இண்டக்டட். திஸ் இஸ் அ வெரி பிக் மைல்ஸ்டோன் ஃபார் இந்தியா. ஓகேங்களா? பர்சனலி ஆல்சோ அண்ட் இந்த பொலிட்டிக்கலி ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ இந்தியாலருந்து ஒரு இந்தியன் முதலா கவர்னர் ஜெனரலோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ல கால் வைக்கிறாங்க. ஹி வாஸ் மிஸ்டர் சத்யேந்தர் பிரசாத் சின்ஹா. ஓகேங்களா? சத்யேந்தர் பிரசாத் சின்ஹா. இவர் தான் அந்த பொசிஷன வந்துட்டு எடுப்பாரு. ஆஸ் லா மெம்பரா இவர் உள்ள போவாரு. ஓகேங்களா? இவர் வந்து லா மெம்பரா உள்ள போவாரு. ஓகேங்களா? எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பரா, லா மெம்பரா உள்ள போவாரு. ஓகேங்களா? வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப 5ஆவதா வரக்கூடிய இந்த ப்ரொவிஷன் தான் ரொம்பவே வந்துட்டு ஒரு கெட்ட ஒரு விஷயமா இருந்தது. என்னன்னா கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். அதாவது ரெப்ரசன்டேஷன் பேஸ்ட் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் எலக்ட்ரேட். உங்களுக்கு நார்மலா பார்த்தீங்கன்னா வந்துட்டு எலக்ஷன்ஸ்ல ஜெனரல் எலக்ட்ரேட்ன்னு இருக்கும். இப்போ வந்து கேஸ்ட் பேசிஸ்ல நம்மளுக்கு பிரிச்சிருப்பாங்க. கரெக்ட்டா? கேஸ்ட்லயே இது எஸ்சி இதுன்னு சொல்லிட்டுலாம் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ்ட் பேசிஸ பண்ணாம ரிலிஜியன் பேஸா டிவைட் பண்ணியிருக்காங்க. இது ஹிந்து மெஜாரிட்டி ஏரியா. இது முஸ்லிம்ஸ்க்கு தனியா, கிறிஸ்டியன்ஸ்க்கு தனியான்னு. இப்ப இந்த ஆக்ட்ல வந்து முஸ்லிம்ஸ ஃபோக்கஸ் பண்ணி, முஸ்லிம்ஸ்க்கு தனி எலக்ட்ரேட் தந்திருப்பாங்க. அதாவது எலக்ட்ரேட்னா, இப்போ ஒரு முஸ்லிம் பெர்சன் வந்து நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு கான்ஸ்டிட்யூவன்சில. ஒன்லி முஸ்லிம் வோட்டர்ஸ் ஷுட் வோட் ஃபார் தெம். ஓகேங்களா? எல்லா பீப்பிள்லாம் வோட் பண்ணக்கூடாது. முஸ்லிம் வோட்டர்ஸ் மட்டும் தான் வோட் பண்ணணும். இது எவ்வளோ ஒரு டிஸ்கிரிமினேட்டரியா இருக்கு. எவ்வளோ ஒரு செப்பரேட்டிவ் பாலிசியா இருக்கு. ஸோ இத வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கம்யூனலிசம வந்து லீகலாவே வந்து இண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் மின்டோ வந்து ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரேட்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் திங். ஒன் இம்பார்ட்டன்ட் திங். அடுத்ததா வரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வந்து இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். பெருசா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்ல. பட் இத சொல்லணுன்றதுக்காக சொல்றேன். செப்பரேட் ரெப்ரசன்டேஷன் குடுத்திருப்பாங்க. எதுக்கு? பிரசிடென்சி, கார்ப்பரேஷன். பிரசிடென்சி கார்ப்பரேஷனுக்காக, அது மட்டும் இல்லாம சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் இதுக்காக, அதுக்கப்புறமா யூனிவர்சிட்டீஸ்க்காக, அதுக்கப்புறமா ஜமீன்தார்ஸ்க்காக.
ஜிஜி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919. இதுவுமே ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1917ல வந்துட்டு முதலா ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் கொண்டு வரதுக்காக இது கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களா இத சொல்லிக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஒரு இந்தியாவுக்கு நாங்க ரெஸ்பான்சிபிளான ஒரு கவர்மெண்ட் கொண்டு வரப்போறோம். அப்படின்னு சொல்லிட்டு 1919ல வந்துட்டு பேசியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து நெறைய சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கான டிவிஷன்ஸ், சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கான ரிலேஷன்ஸ் பத்தி நெறைய பேசியிருப்பாங்க. சென்டர் எப்படி ஸ்டேட்ட பார்த்துக்கணும்? ஸ்டேட்டுக்கு என்ன ஃபங்ஷன் இருக்கு? சென்டருக்கு என்ன ஃபங்ஷன் இருக்கு? எப்படி அதெல்லாம் நடக்க போகுது? இதெல்லாம் பத்தி ரொம்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவா தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919ல வந்துட்டு எனாக்ட் பண்ணுவாங்க. இது 1921ல வந்துட்டு வருது. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மான்டெகோ கிளெம்ஸ்ஃபோர்ட். மான்டெகோ கிளெம்ஸ்ஃபோர்ட். கிளெம்ஸ்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மான்டெகோ கிளெம்ஸ்ஃபோர்ட் கொண்டு வந்தது. அதேதான் சேம் மீனிங். இவர் வந்து செக்ரட்டரியா இருப்பாரு. இவர் வந்து வைஸ்ராயா வந்துட்டு இருப்பாரு. ஸோ இத வந்து மான்டெகோ கிளெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் ஆர் ஆக்ட்ன்னு கூட வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம் ஒன் பை ஒன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இட் ப்ரொவைடட் ஃபார் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்டு 2 கேட்டகரிஸ். ஓகேங்களா? ஸோ என்னவா பிரிக்கிறாங்க? ஒண்ணு வந்து சென்ட்ரல் சப்ஜெக்ட்ஸ். இன்னொன்னு ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட். இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்ட்ரல் லெஸ், ஸ்டேட் லெஸ் மாரி எடுத்துக்கோங்களேன். சென்ட்ரல் சென்ட்ரல் சப்ஜெக்ட்ஸ், ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ் சாரி ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. இது வந்து டெவல்யூஷன் ரூல்ஸ் அப்படின்றது கீழ வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? டெவல்யூஷன்னா என்ன? சென்டர் வந்து ஸ்டேட்டுக்கு பவர் குடுக்குறது. அதான் டெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சென்டரோட பவர் ஆன் த ப்ரொவின்சஸ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் தாங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்ஸ்க்குன்னு அவங்க சில லாஸ் மேக் பண்ணலாம். அவங்களுக்குன்னு சில ரைட்ஸ் இருக்கு. அவங்களுக்குன்னு சில லா மேக் பண்ற இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்படி சொன்னாலுமே சென்ட்ரல் தான் வந்து அதிகமான பவர்ஸ வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் உங்களுக்கும் சில பவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது ஃபெடரலிசமோட ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட், ஒரு புள்ளி ஆரம்பமா அவ கூட வந்துட்டு இருக்கலாம். ஓகேங்களா? எஸ். சோ அடுத்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் பாயிண்ட். இந்த நம்ம இப்ப பிரிச்சோம் பார்த்தீங்களா? சென்ட்ரல் சப்ஜெக்ட்ஸ், புரொவின்ஷியல் சப்ஜெக்ட்ஸ். இந்த புரொவின்ஷியல் சப்ஜெக்ட்ஸ வித்தியாசமா பிரிக்கிறாங்க. என்னன்னா, டிரான்ஸ்ஃபர்ட், அதுக்கப்புறமா ரிசர்வ்ட் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்ஸ் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பப்ளிக் ஹெல்த், எஜுகேஷன். ஸோ இத ஃபர்ஸ்ட் நான் இதோட பேக்ரவுண்ட் சொல்றேன் உங்களுக்கு. டிரான்ஸ்ஃபர்ட் அப்புறமா ரிசர்வ்டு. இப்படி இதுக்கு என்ன மீனிங்னா, ஓகே. இதுக்கு வந்து என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் சப்ஜெக்ட்ன்னு சொல்லியாச்சு. ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ன்னு சொல்லியாச்சு. ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான். நம்ம வந்துட்டு அந்த இத வந்து பிரிச்சிருந்தோம். கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்ன்மென்ட் ஆர் புரொவின்ஷியல் எஸ். ஸோ சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சென்ட்ரல் சப்ஜெக்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருந்தது. புரொவின்ஷியல் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. இந்த புரொவின்ஷியல் சப்ஜெக்ட்ஸ தான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2ஆ பிரிக்கிறோம். டிரான்ஸ்ஃபர்ட் அண்ட் ரிசர்வ்ட் அப்படின்னு. ரிசர்வ்ட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல்லாம் இதுல முடிவெடுப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கோரான சில சப்ஜெக்ட்ஸா இருக்கும். இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்ஸ். இந்த டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்ஸ் எப்படி இருக்கும்னா, ஸ்டேட் தான் இதுல முடிவெடுப்பாங்க. ஸ்டேட் ஆர் ப்ராவின்ஸ் முடிவெடுப்பாங்க. அண்ட் இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெல்ஃபேர் ஓரியன்டடா இருக்கும். பெருசா ரெவென்யூ ஜெனரேட்டிங்காலாம் இருக்காது. ஓகேங்களா? இது வந்து செலவு பண்ற மாரி இருக்கும். இது வந்து ரெவென்யூ வருவ மாரி இருக்கும். அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்காவும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இத நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே. அப்போ இப்ப 2ஆ பிரிக்கிறாங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்ட் அண்ட் ரிசர்வ்ட் அப்படின்னு. டிரான்ஸ்ஃபர்ட் கீழ உங்களுக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த், எஜுகேஷன், செல்ஃப் கவர்ன்மென்ட். ஓகேங்களா? இது எல்லாமே வரும். ஹெல்த், எஜுகேஷன், செல்ஃப் கவர்ன்மென்ட் இது எல்லாமே வந்துட்டு வரும். அதுக்கப்புறம் ரிசர்வ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னலாம்ப்பா இருக்கும் அப்டின்னா, போலீஸ், அட்மின், ஜஸ்டிஸ், பிரிசன் இது எல்லாமே வந்துட்டு வந்துரும். ஓகேங்களா? போலீஸ், அட்மின். ஸோ இத பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து அந்த போலீஸ், மிலிட்டரி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜஸ்டிஸ், பிரிசன்ஸ், லேண்ட் ரெவென்யூ, ஃபினான்ஸ் இதெல்லாம் காசு வரக்கூடிய இடம். வேறஸ் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா, ஹெல்த், எஜுகேஷன், லோக்கல் கவர்ன்மென்ட், அக்ரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செலவழிக்கக்கூடிய இடமா இருக்கு. ஸோ டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட்ஸ யார் பார்த்துக்க போறா? கவர்னர் வித் த எய்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் டூ லெஜிஸ்லேட்டிவ். ஸோ டிரான்ஸ்போர்ட்ட யார் பார்த்துக்க போறான்னா, கவர்னர் ஜெனரல் ஆர் வந்து நம்ம வைஸ்ராய்ன்னு சொல்லலாம்ல. வைஸ்ராய். வைஸ்ராய் வந்து இந்தியாக்கே நம்ம கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு பேசும்போது தான் வைஸ்ராய். ஒரு இதுக்கு லைக் பாம்பே, மெட்ராஸ்க்குலாம் கவர்னர் ஜெனரல் தான். கவர்னர் தான். ஸோ கவர்னர் தான் பார்த்துப்பாரு. ஓகேங்களா? கவர்னர் பிளஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல இருக்காங்க பார்த்தீங்களா? இந்தியன்ஸ் அவங்க பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? அவங்கள கேட்டு தான் இவரு முடிவெடுக்கணும். இவங்க 2 பேரும் டெலிபரேஷன். ஆனா, ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவர்னர் ஜெனரலும் அவரோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸும் எடுப்பாங்க. ஆனா யார கேட்க வேணாம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில கண்டுக்க கூட வேண்டாம். ஓகேங்களா? இவங்கள கொஞ்சம் கூட கேட்க வேண்டாம். ஓகேங்களா? தட் இஸ் அ வெரி ஆப்ரசிவ் பாலிசி. ஓகேங்களா?
கவர்னர் ஜெனரல் அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் தான் எடுப்பாங்க. இதை தான் நம்ம டையார்கி ஒரு டுவல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். ஓகேங்களா? டுவல் கவர்மெண்ட்ன்றதை விட டையார்கி இரட்டை ஆட்சி முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? டையார்கி அப்படின்னு சொல்லிட்டு இது அழகாக சொல்லுவோம். டையார்கினா டபுள் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பட் இது பெருசாக என்ன ஆகலன்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாலாம் இல்லை. மூணாவது முக்கியமான விஷயம் இங்கே வந்து என்னப்பா பண்றாங்கன்னா பைகேமரலிசம். அதாவது பார்லிமெண்ட்ல 2 ஹவுஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ஹவுஸ்னு ஒன்று இருக்கும், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு ஒன்று இருக்கும். இது வந்து மாடர்ன் டேல நான் சொல்றேன். அன்னைக்கு எப்படி பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பைகேமரலிசம் அண்ட் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் பத்தி இதுல பேசியிருக்காங்க. 1919 ஆக்ட்ல வந்துட்டு உங்களுக்கு பேசியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இதுதான் நமக்கு வந்துட்டு இப்போ இருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த பார்லிமெண்ட்டை வந்துட்டு ஒரு பைகேமரல் அப்பர் ஹவுஸாவும் ஒரு லோவர் ஹவுஸும் ரெண்டுத்தையும் வந்துட்டு உருவாக்குறாங்க. ஓகேங்களா? அப்பர் ஹவுஸ்ன்றது பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படின்றது உருவாகுது. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்றது உருவாகுது. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துலயுமே வந்து டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்றது வருதுங்க. டைரக்ட் எலெக்ஷன்னா நீங்க நினைக்கிற மாதிரி யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் வந்துட்டு வரல. அதாவது 18 வயசு மேல இருக்கக்கூடிய எல்லாருமே ஓட் பண்ணணும். அதுதான் இந்த யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். இது வந்து ஃபுல்லா வரல. ஆனா இருந்தாலுமே வந்து லிமிட்டடான ஒரு டைரக்ட் எலெக்ஷன் வச்சு எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ்ல கவுன்சில்ல வந்துட்டு ஒரு 6 பேர் இருக்காங்களா வைஸ்ராய். ஓகேங்களா? 6 மெம்பர்ஸ் இருக்காங்களா. இதுல 3 பேரா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த 3 பேர் வந்துட்டு இந்தியன்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஓகே. ஸோ 1909ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மெம்பர் வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பர்ல இந்தியன் வராரு. அதுக்கப்புறம் இந்த 3 பிரிச்சு இதுல 3 பேர் வந்துட்டு இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா 5th பாயிண்ட், இட் எக்ஸ்டெண்டட் த பிரின்சிபல் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் பை ப்ரொவைடிங் செப்பரேட் எலக்டரேட்ஸ் ஃபார் சீக்ஸுக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கிறிஸ்டியன்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க, ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே தனித்தனி எலக்டரேட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர செப்பரேட்டிவாக போயிடுச்சு. ஓகேங்களா? இது ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லிமிடெட் ஃப்ரான்ச்சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது யார்கிட்டலாம் ப்ராப்பர்ட்டி இருக்கு, யாரெல்லாம் டாக்ஸ் பே பண்றவங்களா இருக்காங்க, அந்த மாதிரி சில குவாலிஃபிகேஷன் வச்சு லிமிட்டடான ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருப்பாங்க. 7வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹை கமிஷனர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு உருவாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ கூட நம்ம ஊர்ல இருந்து இப்போ யாருன்னா வந்துட்டு இந்த எம்பசிலலாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் நம்ம ஹை கமிஷனர் தான் சொல்லுவோம். நம்ம ஊர்ல இருந்து போவாங்க பாத்தீங்களா, யாருன்னா வந்துட்டு எம்பசி எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணி, அவங்கள நம்ம வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹை கமிஷனர் தான் சொல்லுவோம். அதாவது பிரிட்டிஷோட காலனைசேஷன்ல இருந்த கண்ட்ரிஸ் எல்லாருமே, கொலோனியல் கண்ட்ரிஸ் எல்லாருமே ஹை கமிஷன் தான் சொல்லுவாங்க. யாரெல்லாம் அதுல இல்லையோ அவங்கலாம் அம்பாசிடர் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூஎஸ் வந்து அம்பாசிடர் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? பட் நம்ம இந்த கொலோனியல் கண்ட்ரிஸ் எல்லாமே ஹை கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த ஆக்ட் தான் அதுக்கு ஜெனசிஸா இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அம்பாசிடர், ஹை கமிஷனர் ரெண்டுமே ஒரே இதுதான், ஆனா the நேம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஹை கமிஷனர் என்ற ஒரு போஸ்ட் வந்துட்டு 7th பாயிண்ட் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஹை கமிஷனர் என்ற போஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்து கிரியேட் பண்றாங்க ஃபார் இந்தியான்னு சொல்லிட்டு. இவரை வந்து லண்டன்ல வந்துட்டு கிரியேட் பண்றாங்க. ஓகேங்களா? லண்டன். அண்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா அப்படின்னு ஒரு போஸ்ட் எடுத்து பார்த்தீங்களா, ப்ளஸ் 15 மெம்பர்ஸ்லாம் இருந்தாங்க. இவரோட சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இந்த பர்டிகுலர் ஹெட்ஸிக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகேங்களா? இவருக்கு வந்து நிறைய இது கொடுக்குறோம். அண்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டை வந்து அபாலிஷ் பண்ணிடுவாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, சிவில் சர்வீசஸை கிரியேட் பண்றதுக்காக ஒரு பாடியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் வந்து பேசுறாங்க. ஸோ 1926லலாம் ஃபர்ஸ்ட் டைம் சிவில் சர்வீசஸ்க்காக பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்காக ஒரு பாடி கிரியேட் பண்ணணும். இதை செட்டப் பண்றதுக்காக நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பாடியை கிரியேட் பண்ணி இதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கணும்னு பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் பேஸ்ட் ஆன் லீ கமிஷனை பேஸ் பண்ணி தான் இது வந்துட்டு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்படிலாம் வந்துட்டு ஆட்களை வந்து ரெக்ரேட் பண்ணலாம் அதெல்லாம் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவின்ஷியல் பட்ஜெட்டையும் சென்ட்ரல் பட்ஜெட்டையும் பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சென்ட்ரல் பட்ஜெட்டையும் ப்ரொவின்ஷியல் பட்ஜெட்டையும் 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ப்ராவின்சஸ்க்கு தனி பட்ஜெட், சென்ட்ரலுக்கு தனி பட்ஜெட் அப்படின்றத வந்துட்டு தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. இதுதான் உங்களோட 9th பாயிண்டா வந்துட்டு அமையும். ஓகேங்களா? 10வது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட்ல இன்னொன்று இருக்குது. 10th பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்டாட்டுட்டரி கமிஷன். ஸ்டாட்டுட்டரினா ஒரு லீகல் கமிஷன் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி. எதுக்குன்னா இத்தனை நாள் இந்த 10 வருஷத்து ஒரு இத்தனை நாள் நடந்துட்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ கமிட்டி மாதிரி ஒன்று நமக்கு அப்பாயிண்ட் பண்ணணும். அதுதான் இந்த ஃபேமஸ்லி சைமன் கமிட்டி. ஓகேங்களா? அதை பற்றி நம்ம பார்ப்போம். சைமன் கமிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆல் ஒயிட் கமிட்டி. ஓகேங்களா? ஆக்சுவலி 1928ல வர வேண்டியது, பட் 1927லேயே வந்துடும். ஏன்னா ஆட்சி மாற போகிறதுன்றதுனால 1 year முன்னாடியே வந்துட்டு
வந்துருவாங்க. ஓகேங்களா? 2 இயர்ஸ் முன்னாடியே வந்துருவாங்க ஆக்சுவலி. ஓகேங்களா? 1929ல வர வேண்டியது. ஏன்னா 1919ல ஆக்ட் வருதா? 1929ல வர வேண்டியது 1927லயே வந்துரும். ஓகேங்களா? தி பிரிட்டிஷ் கவர்ன்மெண்ட் வந்துட்டு தே அனௌன்ஸ் த அப்பாயின்ட்மென்ட் ஆஃப் 7 மெம்பர். ஒரு 7 மெம்பர் பாடியை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து ஆல் பிரிட்டிஷ். அதுவே இந்தியன்ஸ்க்கு சுத்தமா பிடிக்காது. நிறைய பேர் பாய்காட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? லைக் காங்கிரஸ் எல்லாருமே பாய்காட் பண்ணிடுவாங்க. ஸோ சர் ஜான் சைமன் தான் இதோட சேர்மனாக இருப்பார். இந்தியாவோட கண்டிஷனை வந்துட்டு பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. இதில் எல்லா மெம்பர்ஸும் பிரிட்டிஷாக இருந்திருப்பாங்க. இவங்க ரிப்போர்ட்டை வந்து இவங்க 1930ல வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? 1930ல சப்மிட் பண்ணுவாங்க. இவங்க என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் வந்து சொல்லுவாங்கன்னா, டையார்கியை அபாலிஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. டையார்கி வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து நமக்கு வந்து டையார்கினா அந்த ரிசர்வ்டு டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து டோட்டலி அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதெல்லாம் வந்து கேட்கறதுக்காக இந்த இந்தியன்ஸோட இன்ட்ரெஸ்டையும் கேட்கறதுக்காக 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க 1932 போல. ஓகேங்களா? அந்த இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்தராக படிப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் தீஸ் டிஸ்கஷன்ஸ் ஒயிட் பேப்பரும் வந்துட்டு வெளியிட்டாங்க. வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் சப்மிட் பண்ணி இதெல்லாம் எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு 1935 ஆக்ட்ல இதெல்லாம் இண்டக்ட் பண்றதுக்காக பார்த்தாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மினி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியானே சொல்லுவோம். கான்ஸ்டியூஷனுக்காக முக்கியமான இதெல்லாம் வந்து இதுதான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்துட்டு இந்த சாலரி கமிஷனுக்கு அப்புறம் நம்ம 11th பாயிண்ட் 1919 ஆக்டே பார்க்கணும். என்னன்னா நரேந்திர மண்டல் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணணும் சொல்லிப்பா. இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதி ஆயோக் மாதிரி நீங்க இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீதி ஆயோக்னே வச்சுக்கோங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா சேம்பர் ஆஃப் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சேம்பர் வாஸ் இனாகிரேட்டட் in 1921. 1921ல இதை வந்து ஆரம்பிப்பாங்க ஆக்சுவலி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 120 பேர் இருப்பாங்க. அதாவது பிரிட்டிஷ் இந்தியா வந்து எப்படி டிவைட் ஆயிருந்தா இதான் பிரிட்டிஷ் இந்தியான்னு வச்சுக்கோங்க. இதுதான் பிரிட்டிஷ் இந்தியான்னு வச்சுக்கோங்க. பிரிட்டிஷ் இந்தியா வந்து எப்படி டிவைட் ஆயிருந்ததுன்னா, நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷோட ஸ்டேட் டைரக்ட்லி அட்மினிஸ்ட்ரேட் ஸ்டேட் இருக்கும். அதாவது நம்ம பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ்ன்னு சொல்லுவோம். அது தவிர்த்து நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்கும். இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் யாரும் தெரியுமாங்க? இது வந்து பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்றவங்க வந்துட்டு பிரிட்டிஷ் கவர்ன் பண்ணல, பட் கிங்லாம் வந்து கவர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரின்சஸ் வந்து பிரின்ஸ் வந்து கவர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரிட்டிஷ் வந்து இவங்க மேல டைரக்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து ரூல் பண்ணல, பட் இவங்க மேல வந்து ஒரு சாவரனிட்டி இருக்குது. பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் வந்து டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ். ஓகேங்களா? ஸோ இவங்களும் வந்து ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்ஸுக்கும் யூனியன் டெரிட்டரிஸையும் வச்சுக்கோங்க. இவங்க எல்லாரையுமே சேர்ந்து ஒரு மீட்டிங்கை உருவாக்குறாங்க. ஓகேங்களா? இவங்க எல்லாரும் சேர்ந்து பேச்சுவார்த்தை உருவாக்கணும். லைக் டுடேஸ் நீதி ஆயோக் மாதிரி எடுத்துக்கோங்களேன். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அதே தான் அப்போ ஃபாலோ பண்ணியிருக்காங்க நரேந்திர மண்டல் என்ற பெயர்ல. ஓகேங்களா? இட் ஃபெசிலிட்டேட் தி கன்சல்டேஷன் அண்ட் டிஸ்கஷன் ஆன் தி மேட்டர்ஸ் ஆஃப் காமன் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஸோ இதுதான் 1919 ப்ரொவிஷன்ஸ். 1919 நம்ம சம்மப் பண்ணணும்னா என்னெல்லாம் சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் ஒன், அந்த டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட்ஸ், அதுக்கப்புறமா டிரான்ஸ்போர்ட் ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் மட்டுமே இல்லாமல் சீக்ஸுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ரெப்ரஸன்டேஷன் வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மூணாவது விஷயம், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அபாலிஷ் பண்ணிட்டு ஹை கமிஷனர் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இது பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு பாடியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பைகேமரலிசம், இதானுங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பைகேமரலிசம் ப்ளஸ் டைரக்ட் எலெக்ஷன்ஸ்க்கான ஒரு வழிவகுப்பு இருந்திருக்கும். அப்புறம் ஃப்ரான்ச்சைஸ் டு லிமிடெட் ஃப்ரான்ச்சைஸ் வந்துட்டு வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேங்க, பட்ஜெட் பார்ட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்ட்ரல் பட்ஜெட், ப்ரொவின்ஷியல் பட்ஜெட்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. சானிட்டரி கமிஷன் ஒன்று அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இதோட மெயின் அஜெண்டாவாக இருந்தது. அடுத்து நம்ம வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் நம்ம வந்து பார்ப்போம், கம்யூனல் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு லக்ஷ்மிகாந்த் படிக்கும் போது கண்டிப்பாக இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. 1932ல வந்துட்டு ஓகேங்களா, 1932ல வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெக்டொனால்ட் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார்.